ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் ப்ராப்ளம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன், ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் ப்ரொவைடட் அட் கன்செஷனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுக்கான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண சேலரி சாப்டரில் வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுங்கள். நான் ரெடி புக்கில் ப்ராப்ளம் நம்பர் 45 எடுத்துருக்கிறேன். Babu, a director employee of a private sector company based at Chennai, a population above 40 lakhs, draws rupees 10,000 per month as basic salary. Other allowances and benefits attached to office are diurnal allowance 40% forming part of salary, 20% of salary, bonus 50%, commission 1,000 per month, transport allowance 1,500 per month for commuting between office and residence. Income tax paid by the company 5,000 during the previous year 23 to 24. Babu draws a salary of 2024 in advance. Determine the value of perquisite in respect of rent-free house if he has been provided with a rent-free house owned by the company in Chennai. The fair rent of the house is rupees 40,000 per annum. The furniture cost is rupees 40,000. Higher charges paid for other furniture rupees 10,000. இப்போது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ப்ரைவேட் செக்டர் கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா அவங்களுக்கு ஹவுஸ் ஓன்டு பை எம்ப்ளாயரா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஹவுஸ் ஓன்டு பை எம்ப்ளாயர் அப்படின்னா அந்த சிட்டியோட பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இதோட டேக்ஸபிலிட்டி இருக்கும். இப்போ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் பெர்க்விசிட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ் இஃப் ஹி ஹாஸ் பீன் ப்ரொவைடட் வித் அ ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ் ஓன்டு பை தி கம்பெனி. ஓன்டு அப்படின்னே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இதோட டேக்ஸபிலிட்டி எழுதணும். ஸோ இதோட டேக்ஸபிலிட்டி 10% ஆஃப் சேலரி. ஏன்னா இங்கே என்ன சிட்டி சொல்லியிருந்தாங்க, சென்னை. அதே மாதிரி பாப்புலேஷன் மென்ஷன் பண்ணிட்டாங்க 40 lakhs. ஸோ பாப்புலேஷன் அபோவ் 40 lakhs அப்படின்னா 10% ஆஃப் சேலரி அஸ் பர் நீ ப்ரொவிஷன். அப்போது அந்த சேலரி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுக்கான ப்ரொவிஷனும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் இந்த கொடுத்துருக்குற ப்ராப்ளமில் அப்படின்னா பேசிக் சேலரி 10,000 per month. ஸோ 10,000 into 12, 1,20,000. Diurnal allowance 40% forming part of salary, 20% of basic salary. அதாவது diurnal allowance-ஓட அமௌண்ட்டு 20% of basic salary. ஸோ diurnal allowance அமௌண்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டில் 40% மட்டும்தான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் salary. diurnal allowance அமௌண்ட்டு 20% ஆஃப் சேலரி, அதில் 40% மட்டும்தான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி. அப்போ பேசிக் சேலரி 1,20,000 நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அந்த பேசிக் சேலரியில் 20% ஆஃப் பேசிக் சேலரி அப்படிங்கிறது தான் டிஎன்எஸ் அலவன்ஸ்க்கான அமௌண்ட்டு. அதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் 40% மட்டும் ஃபார்மிங் பார்ட் அப்படிங்கிறதுனால அந்த 40% மட்டும் இங்கே நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் 20% அப்படிங்கிறது தான் டியர்னஸ் அலவன்ஸ். இந்த அமௌண்ட்டில் 40% ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட். இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 9,600. அடுத்தது கமிஷன் 1,000 per month. அப்போது 1,000 into 12, 12,000. போனஸ் 50% of basic salary. இப்போது 1,20,000ல் 50%. ஸோ 50% அப்படிங்கிறது 60,000. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் 1,500 per month. ஸோ 1,500 into 12, 18,000.
இப்போ இதோட டோட்டல் 2,19,600. 2,19,600ல் இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம்ல இந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். என்ன எழுதியிருக்கிறோம்? 10% ஆஃப் சேலரி. ஸோ சேலரிங்கிறது 2,19,600 as per calculation. அதில் 10%. ஸோ 10% ஆஃப் தி அமௌண்ட்டு 21,960. இப்போது இதோட ஃபர்னிச்சர் வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிறது ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்டு ஹவுஸ். இப்போ ஃபர்னிச்சருக்கான வேல்யூ ஆட் பண்ணணும். இப்போ ஃபர்னிச்சர் ரிலேட்டடாக இந்த கொஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க? The furniture cost is 40,000. Higher charges paid for other furnitures is rupees 10,000. இப்போ ஃபர்னிச்சர் வந்து எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருக்கிறாரு, சில இதுக்கு ஹையர் சார்ஜஸ் பே பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஓன் பண்ணியிருக்கிற ஃபர்னிச்சருக்கு 10% ஆஃப் தி காஸ்ட்டு ஆட் பண்ணணும். 40,000 into 10%, 4,000. ஃபர்னிச்சர் நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர் அப்படிங்கிறதுக்கு அதோட ஹையர் சார்ஜஸ் ஆட் பண்ணணும். ஹையர் சார்ஜஸ் 10,000 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டல் ஃபர்னிச்சர் வேல்யூ 14,000. இப்போ இந்த கொஷனில் நம்ம எழுதியிருக்கிற இன்ஃபர்மேஷன் தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் பெய்டு பை தி கம்பெனி ஆன் பாபுஸ் பிஹாஃப் அப்படின்னு இருக்குது. இது இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது பாபுவோட இன்கம் டேக்ஸ் வந்து கம்பெனி பே பண்ணியிருக்குது. அப்போது இது எம்ப்ளாயி பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்ஸை எம்ப்ளாயர் பே பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து பர்கசிட். நம்ம பர்கசிட்டை அந்த சேலரி கால்குலேஷனில் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறனால இங்கே இக்னோர் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாபு ட்ராஸ் சேலரி ஆஃப் ஏப்ரல் 2024 இன் அட்வான்ஸ். 1 மந்த்துக்கான சேலரி அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த அட்வான்ஸ் சேலரியை நம்ம இங்கே ஆர்எஃப்ஐ கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிற சேலரிக்குள்ளே இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ப்ரொவிஷன் படி இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதனால இக்னோர் பண்ணியிருக்கிறோம். சரி, இப்போ நம்ம எழுதின வேல்யூவோட டோட்டல் 35,960. இதுதான் taxable value ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ accommodation. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து ரெட்டி புக்கில் ப்ராப்ளம் நம்பர் 48A. சிவசங்கர், an employee of HL Limited, draws rupees 80,000 as basic pay, rupees 14,000 as dearness allowance, half of which forming part of salary, and rupees 13,000 as bonus. Gas and electricity bill paid by employer rupees 3,000. The company provides him a rent-free unfurnished house in Bangalore. The house is not owned by the company. Determine the value of the perquisite rent paid by the company for the accommodation is rupees 40,000 per annum. இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஹவுஸ் இஸ் நாட் ஓன்டு பை தி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹவுஸ் இஸ் நாட் ஓன்டு பை தி கம்பெனி அப்படின்னா அதோட taxability lease rent paid by the employer or 10% of salary whichever is less. இதுதான் இதுக்கான ப்ரொவிஷன். இப்போ சேலரி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கொஷனில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் படி எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா பேசிக் சேலரி 80,000, dearness allowance half of which forming part of salary, அப்புறம் போனஸ் கொடுத்துருக்குறாங்க. இது போக கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் பெய்டு பை எம்ப்ளாயர், இதை நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து பர்கசிட்டை நம்ம இந்த சேலரி கால்குலேஷனில் எடுத்துக்கக்கூடாது. ஆர்எஃப்ஐக்குரிய சேலரி கால்குலேஷனில் பர்கசிட்டை எடுத்துக்கக்கூடாது, அதனால் இக்னோர் பண்ண போகிறோம். ஸோ சேலரி 80,000. அடுத்தது டியர்னஸ் அலவன்ஸோட அமௌண்ட்டு 14,000. இந்த 14,000ல் ஹாஃப் ஆஃப் விச் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட்டு. இப்போ நீங்கள் அமௌண்ட் எழுதும் போது எப்பயுமே கேர்ஃபுல்லாக பார்க்கணும், பெர் ஆனமா பெர் மந்த் அப்படின்னு. இப்போ இங்கெல்லாம் ஒன்றுமே மென்ஷன் பண்ணலை. இந்த இயரில் இவர் வந்து இவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னு தான் இருக்குது.
அப்போ இங்கே கொடுத்துருக்குற அமௌண்ட்டை பெர் ஆனம் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். பெர் மந்த் அப்படின்னு கொடுத்தா தான் நீங்கள் இன்ட்டு 12 போடணும். ஸோ இப்போ டியானாஸ் அலவன்ஸ் 14,000 கொடுத்துருக்குறாங்க. அதில் 50%. அதே மாதிரி போனஸ் 13,000. இது கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 1 lakh அப்படிங்கிறது தான் சேலரி. இப்போது இந்த 1 lakhல 10%. ஸோ 10,000. லீஸ் ரெண்ட் பெய்ட். இப்போ எங்கள் ஹவுஸ் இஸ் நாட் ஓன்டு பை கம்பெனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்போது அந்த மாதிரி கொஷனுக்கு ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே லீஸ் ரெண்ட் அப்படிங்கிறது 40,000 per annum. ஸோ 40,000 whichever is less. இப்போ இந்த ரெண்டுலே எது லெஸ்ஸர் அமௌண்ட்டோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ லெஸ்ஸர் அமௌண்ட் அப்படிங்கிறது 10,000. ஸோ இதுதான் taxable value of rent free accommodation. இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து எதுக்கானது அப்படின்னா கன்செஷனல் ரெண்ட், ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் ப்ரொவைடட் அட் கன்செஷனல் ரெண்ட். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 49 ரெடி புக்கில் எடுத்துருக்கிறேன். Mr. Xavier is employed as a manager in the State Bank of India at Mumbai. Following are the particulars of his salary for the financial year 2023 to 24. இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பேசிக் சேலரி, டிஎன்எஸ் அலவன்ஸ், ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சூப்பர் அனுவேஷன் பெனிஃபிட், அப்புறம் இன்னும் டிஎன்எஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது வந்து ஃபார்மிங் பார்ட் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். போனஸ், he has been provided furnished house, the cost of furniture and household appliances being 10,000. The bank pays rupees 2,000 per month for the said accommodation but deducts only rupees 250 per month. Determine the value of house accommodation. இப்போது இங்கே கொஷனில் சொல்லியிருக்கிறாங்க பேங்க் பேஸ் 2,000 per month for the said accommodation. அப்போது இந்த அக்காமடேஷன் வந்து நாட் ஓன்டு பை தி எம்ப்ளாயர். பேங்க் பே பண்ணுற ரெண்ட்டு 2,000 per month, எம்ப்ளாயிக்கு டிடெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு 250 per month. அப்போது எம்ப்ளாயி இந்த ரெண்ட்டு பே பண்ணுறாரு. அப்போது இது வந்து ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் ப்ரொவைடட் அட் கன்செஷனல் ரேட். இப்போது இந்த கொஷனில் கொடுத்துருந்தது நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர், அக்காமடேஷன் நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் லீஸ் ரெண்ட் பெய்ட் or 10% of salary whichever is less. ஸோ லீஸ் ரெண்ட் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, 2,000 பே பண்ணுறாங்க. அது பேங்க் தான் எம்ப்ளாயர், 2,000 பே பண்ணுறாங்க. அப்போ 2,000 into 12. %10 of salary நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். பேசிக் salary 2,500 per month. $30,000. DA farming part 400 per month. So 400 into 12, 4,800. Bonus 3,000 per annum. அப்போ அது அப்படி எழுதிடலாம். ஸோ டோட்டல் 37,800. இப்போ அந்த 37,800ல் 10%. ஸோ 3,780. whichever is less தான் நம்ம எடுக்கணும். ஸோ 3,780. இப்போ இதோட ஃபர்னிச்சருக்கான வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். இங்கே ஃபர்னிச்சர் ரிலேட்டடாக இந்த கொஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க, தி காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் பீயிங் 10,000. காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அப்போது ஃபர்னிச்சர் வந்து ஓன்டு பை எம்ப்ளாயர். அப்போ இந்த காஸ்ட்டில் 10% நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 10,000 into 10%, 1,000 rupees, 4,780. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் எம்ப்ளாயி ஏதாவது ரெண்ட் பே பண்ணியிருந்தார் அப்படின்னா அதை நம்ம டிடெக்ட் பண்ணணும்.
ஸோ இங்கே எம்ப்ளாயி பே பண்ணியிருக்கிறது 250 ருபீஸ் இங்கே கொடுத்துருந்தாங்க. பேங்க் வந்து 2000 பே பண்ணுறாங்க அப்படின்னா அது எம்ப்ளாயர் பே பண்ணது. பட் டிடெக்ட்ஸ் ஒன்லி 250 per month அப்படின்னா எம்ப்ளாயி சேலரியிலேருந்து 250 இந்த அக்காமடேஷனுக்காக டிடெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அதுதான் எம்ப்ளாயி பே பண்ணுற ரெண்ட்டு. ஸோ 250 × 12 3000 ருபீஸ். அதை டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா 1780. ஸோ இதுதான் taxable value ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன். ஸோ ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனில் நம்ம எல்லா மாடலுக்குரிய ப்ராப்ளமும் கவர் பண்ணிட்டோம். ரெண்ட் ஃப்ரீ, அன்ஃபர்னிஷ்டு ஹவுஸு, ஹவுஸ் ஓன்டு பை எம்ப்ளாயர், நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர், கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு வந்து எப்படி டேக்ஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃபர்னிஷ்டு ஹவுஸு, அக்காமடேஷன் ப்ரொவைடட் கன்செஷனல் ரேட். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.